பிரைஸ் லார்ட். இந்த காலை நேரத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 55வது அதிகாரம் 8வது வசனம் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று ஆண்டவராகிய தேவன் சொல்வதை பார்க்கிறோம். அநேக நேரத்திலே நம்முடைய வாழ்க்கை நாம் நினைப்பதை போன்றே இருக்க வேண்டும் என்று சொல்லி அதுக்காக பிரயாசப்படுகிறோம், முயற்சி செய்கிறோம், ஓடுகிறோம். சில நேரங்களிலே நாம் நினைத்தபடி நம்முடைய வாழ்க்கை பயணங்கள் போகவில்லை என்று சொன்னால் அதற்காக மிகுந்த கவலை அடைகிறோம், வருத்தப்படுகிறோம், அநேக தோல்விகளையும் சந்திக்கிறோம். ஆனால் தேவன் நம்மை குறித்து அநேக திட்டங்களை, தரிசனங்களை வைத்திருக்கிறார். முக்கியமாக நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல, அடுத்து நம்முடைய வழிகள் அவருடைய வழிகளும் அல்ல. அவருடைய வழிகள் நம்முடைய நினைவுகளை காட்டிலும் மிகுந்த உயரமாய், வல்லமையாய், அதிசயமாய் இருக்கிறது. ஒரு முறை கிட்டத்தட்ட 1920 அந்த வருஷ காலங்களிலே ஸ்மித் என்ற ஒரு இளைஞன், அவன் ஆலயத்துக்கு நன்றாய் செல்கிற ஒரு மனிதன், ஜெபிக்கிற ஒரு இளைஞனாய் இருந்தார். அவருக்கு மிகுந்த நீண்ட நாட்களாய் ஆசை, நான் ஒரு மிஷனரியாக செல்ல வேண்டும் என்று சொல்லி அதற்காக ஜெபித்து ஒரு முறை மிஷனரிகளை அனுப்புகிற ஒரு ஸ்தாபனத்துக்கு சென்றார். அங்கே மிஷனரிகளை தேர்வு செய்வதற்கு என்று சொல்லி ஒரு நாள் இன்டர்வியூ நடந்தது. அதில் அநேகர் வந்திருந்தார்கள். இந்த ஸ்மித்தும் போய் அந்த இன்டர்வியூவில் கலந்து கொண்டு எப்படி ஆகிலும் இன்றைக்கு நான் இந்த மிஷனரிகளை தேர்வு செய்யும் இந்த இடத்துல நான் செலக்ட் பண்ணப்பட்டு ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் நான் மிஷனரியாய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி மிகுந்த பிரயாசத்தோடு ஆயத்தத்தோடு அந்த இடத்துக்கு போயிருந்தார். அங்கே இன்டர்வியூவும் நடந்தது. அங்கே சென்றிருந்த அநேகர் தெரிவு செய்யப்பட்டு மிஷனரி பகுதிகளுக்கு, மிஷனரியாக அநேக மிஷனரி ஸ்தலங்களுக்கு அனுப்பப்பட்டார்கள். ஆனால் இந்த ஸ்மித்தோ சில காரணங்களால் அவர் நிராகரிக்கப்பட்டு அவர் மிஷனரியாக செல்வதற்கு தடை செய்யப்பட்டார். எனவே மிகுந்த வேதனை அடைந்த அந்த ஸ்மித் தொடர்ந்து ஜெபித்து மறுபடியும் முயற்சி செய்தார். ஆனால் எந்த நிலைமையிலும் அவர் மிஷனரியாக செல்ல முடியவில்லை. இப்படி சென்று கொண்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவருக்குள்ள ஒரு தீர்மானம் வந்தது. நான் மிஷனரியாக செல்ல முடியவில்லை, இதற்காக கவலைப்பட்டு கொண்டே இருப்பதை காட்டிலும் நான் இருக்கக்கூடிய இந்த இடத்திலேயே ஒரு சபையை ஆரம்பித்து இந்த சபை மூலமாய் அநேக மிஷனரிகளை உருவாக்கக்கூடிய நபராக நான் மாறப்போகிறேன் என்ற ஒரு தீர்மானத்தோடு அவர் இருந்த அந்த ஊரிலேயே ஒரு சபையை ஆரம்பித்தார், ஊழியம் செய்தார். அநேக சிறு பிள்ளைகளை, வாலிபர்களை ஆதாயம் செய்தார். அவர்களுக்கு ஊழிய பாரத்தை, ஆத்ம பாரத்தை கற்றுக் கொடுத்தார். அநேக மிஷனரிகள் அந்த சபையிலிருந்து எழுப்பினார்கள். குறிப்பாக அந்த ஸ்மித் வாழ்ந்த அந்த காலகட்டத்திலே இவரால் செல்லப்பட்ட மிஷனரிகளே அதிகமான நபர்களாக இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் மிஷனரிகளை அதிகமாய் அனுப்பிய சபை என்ற பெயர் இந்த ஸ்மித்துடைய சபைக்கு கிடைத்தது. பாருங்கள், ஸ்மித் நினைத்தார் தான் ஒரு மிஷனரியாக செல்ல வேண்டும் என்று சொல்லி. ஆனால் தேவன் வைத்த திட்டமோ இவர் அநேக மிஷனரிகளை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேக காரியங்களை இதை சாதித்து விட வேண்டும், அதை சாதித்து விட வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி முயற்சி பண்ணி அதுக்காக நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஒருவேளை அது தேவனுடைய திட்டமா இல்லாமல் இருக்கலாம். எனவே இந்த காலை நேரத்திலே தேவனுடைய திட்டம் எது, அது தேவனுடைய நினைவுகள் எது என்பதை சரியாய் புரிந்து கொண்டு அதற்கு நேராய் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடரும் போது அது நமக்கு அநேக வெற்றிகளையும் நம்முடைய வாழ்க்கையுடைய உண்மையான அர்த்தத்தையும் நிறைவேற்றுவதற்கு அது மிகவும் உண்மை உள்ளதாக இருக்கும். எனவே இந்த காலை வேளையில் நல்ல தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய நினைவுகள் அல்ல, உம்முடைய நினைவுகள் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். என்னுடைய வழிகள் அல்ல, உம்முடைய வழிகள் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்று சொல்லி நாம் தீர்மானம் எடுக்கும் போது நிச்சயமாய் அதை ஆண்டவர் கனப்படுத்தி நம்மை உயர்த்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வேதத்திலே பார்க்கிறோம், யோசேப்பு தகப்பனுடைய அருகில், தகப்பனுடைய மடியில் செல்ல பிள்ளையாக பல வருண அங்கி தரித்து தகப்பனோடு மிக சந்தோஷமாய் வாழ விரும்பினார். ஆனால் தேவனுடைய திட்டமோ அவன் அங்கே இருப்பது அல்ல, அவன் எகிப்திற்கு செல்ல வேண்டும், வெகு ஜனங்களை காப்பாற்றக்கூடிய அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்திலிருந்து அவனை பிரித்து எடுத்து அநேக அடிமையின் அனுபவத்தையும், சிறைச்சாலையின் அனுபவத்தையும், அடுத்து அநேக வித்தியாசமான அனுபவத்தையும் அவனுக்கு தந்து ஏற்ற சமயம் வரும்போது அவனை உயர்த்தினார். வெகு ஜனங்களை காப்பாற்றும்படியான பாக்கியத்தை, அந்த பொறுப்பை தேவன் அவனுக்கு கொடுத்தார். இதே போல இந்த நாட்களிலே இப்பொழுது நாம் கடந்து செல்கிற அந்த பாதையானது கடினமாய் தோன்றலாம், ஒருவேளை தோல்வியை போல தோன்றலாம். ஆனால் கர்த்தர் ஏற்ற சமயத்தில் நம்மை உயர்த்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எனவே இந்த ஒரு விஷயத்தை மாத்திரம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். என் நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல, என் வழிகள் அவருடைய வழிகளும் அல்ல. என்னுடைய நினைவுகளை காட்டிலும், என்னுடைய வழிகளை காட்டிலும் அவருடைய நினைவுகளும் அவருடைய வழிகளும் மிகவும் உயர்ந்தவைகளாக இருக்கிறது என்று சொல்லி நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு பிரயாசப்படாமல் கர்த்தருடைய விருப்பம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி அதுக்காக பிரயாசப்படுவோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்ம கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம்.
எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த புதிய நாளிலே காலை நேரத்திலே உம்மை அல்வே தியானிக்க, உம்முடைய வசனத்தை கேட்க தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. அல்வே என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் நினைவுகளும் அல்ல என்று சொல்லி அந்த அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே அப்பா நீர் பெரிய வழிகளையும் பெரிய நினைவுகளையும் குறித்து வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதை நிறைவேற்ற பிரயாசப்பட எனக்கு உதவி செய்யுங்க. தடைகளை மாற்றுங்க. உங்களுடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Thank you. God bless you.